வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக அதை கொடுங்க. அதாவது பிரேமலதா அவர்கள் இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்டிஏவுடைய கதவு அடைக்கப்பட்டு விட்டது. ஏன்னா இவங்க கேட்குற அவ்வளோ அமௌண்ட்லாம் நம்மளால் கொடுக்க முடியாது, அதுக்கு நம்ம தேர்தல் வேலையை பார்க்கலாங்கிற ரேஞ்சுக்கு வந்து அமித்ஷா சொல்லிட்டாராம். எடப்பாடியும் ஓகேன்ட்டார், கிளம்புங்கன்ட்டாங்க. ஏவாவேலு பேசிகிட்டு இருக்காரு. அநேகமாக ஃபைனல் ஆயிருங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஐயா ராமதாஸை வழிக்கு கொண்டு வருவதற்கான வேலைகளை இப்போ திமுக பண்ணுது. திருமாட்ட பேசலான்னு பார்த்தா அவர் சிகிச்சைக்காக நான் பெங்களூர் போயிட்டு அங்கே போயிட்டார். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாங்க திமுக கூட்டணி? இது ஒரு பக்கம். இன்னொரு கூட்டம்னா விசிலுக்கு வந்த சோதனை. எப்படின்னா விசில் வந்து இன்றைக்கி வந்து பொது இடங்களில் வந்து பசங்க சத்தம் போட்டு பண்ணுறாங்க, அப்பார்ட்மெண்ட்டில் இதெல்லாம் ஒரே சத்தம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி திமுக ஆதரவு ஊடகங்கள் சிலவற்றையெல்லாம் பேசக்கூடிய இனிமேல். அதையும் தாண்டி விசிலுக்கு என்ன ஒரு பெரிய சிக்கல் வந்திருக்குது, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். முதல்ல தேமுதிக விஷயத்தை முடிச்சிருவோம். இன்றைக்கி வந்து வரக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வாழ்வாசாவா பிரச்சனை. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் இருந்தால் ஜெயிலுக்கு போகணுங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்போ ஏதாவது பண்ணி ஜெயிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? எந்த ஒரு சின்ன கட்சியும் விட்டுறக்கூடாது. பிஜேபியுடைய ஃபார்முலா தான். அப்போ கண்டிப்பாக வந்து ஐயா வந்தார்னா உள்ளே வந்து திரும்ப கோவப்படுவார் அப்படின்னு தெரிஞ்சும் உள்ளே இருக்கிறாங்க. அதுக்கு திரும்பவை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஐயாவை உள்ளே வந்தார்னா வன்னிய வாக்குகள் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா விசிகா இருக்க இடத்துல வந்து வன்னியர் வாக்குகள் விழாது. ஆனால் திமுக எப்படி கணக்கு போடுதுன்னா, விசிகா நிற்கிற தொகுதியில் வேணால் வன்னியர்கள் ஓட்டு போடாமல் இருக்கலாம், ஆனால் திமுக நிற்கிற தொகுதியில் ஐயா வந்து பிரச்சாரம் பண்ணால் நமக்கு ஓட்டு கிடைக்கும், அப்படி ஒரு கணக்கு போடுறாங்க. இன்னொன்று, ஐயா அங்கே போயிட்டா முடிஞ்சு கதை. 5% வாக்கு பாட்டாளி மக்கள் பழைய வாக்கு இங்கே வந்துடும். அது திமுகவுக்கு ஒரு பெரிய இடைஞ்சல். அப்போ நம்ம வந்து திராவிட மாடல் ஆட்சி தொடரணும்னா திரும்ப நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு கேட்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. என்ன சில பல விஷயம்லாம் பண்ணி அதான் சேர்த்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் தேமுதிகிட்ட சொல்லிட்டாங்களாம், எத்தனை சீட் நாங்கள் கொடுக்குறோன்னு முக்கியம் இல்லை, எல்லாத்தையும் ஜெயிச்சு கொடுக்குறோன்னு. முதல்ல 12 சீட்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க பொழுது, இப்போ எல்லாத்தையும் முடிச்சு ஒரு 7 சீட்டு 8 சீட்டுக்கோ ஃபைனல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மேலேப்படி என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துருவாங்க. அப்போ திமுகவுக்கு ஒரு உதறல் ஆரம்பித்து விட்டது. இன்னொன்று, தேமுதிகவை கெஞ்சக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கி திமுக வந்துருச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து தேமுதிக கொஞ்சம் தள்ளி வைக்கலான்னு பார்த்தது ஒரு காலம். இன்றைக்கி அந்த மாதிரி காலம் இல்லை. அவங்க வேறு ஒரு கணக்கு போட்டாங்க. டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் வெளியில் இருப்பாங்க, முக்கூடத்தோர் ஓட்டு பிரிஞ்சிரும், டிடிவி எங்கே எந்த காலத்துலேயும் போக மாட்டார், அவர் டிவிக்கே கூட போவார்னு நினச்சாங்க. திமுகவுடைய பிளான் என்ன? ஓபிஎஸ்க்கு பின்னாடி சில வேலைலாம் பண்ணி அவரை தனியாக நிற்க வைக்கணும், இல்லை டிவிக்கேல அனுப்பணும். அதேமாதிரி டிடிவி தினகரனை அனுப்பணும். தேமுதிகிட்ட காலேஜ் வாங்கின உடனே என்ன சொன்னாங்க? எங்களோட வேணாம், இன்றைக்கி நேராக டிவிக்கேல போங்க, அங்கே என்டிஏக்கு போயிடாதீங்க, இதான் அவங்ககிட்ட வச்சுட்டு இருந்த டிமாண்ட். இப்படி பல விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது திமுகவுக்கும் உள்ள 1008 பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ தேமுதிக வந்தால் இப்போ என்ன சிக்கல்னா, ஏற்கனவே ஃபுல்லு. இப்போ தேமுதிக வந்தால் எந்த தொகுதியை கேட்பாங்க? அங்கே இருக்கக்கூடிய திமுகவுக்கு வாய்ப்பு மறுக்கப்படும். அப்போ திமுக நிற்கிற தொகுதி கம்மியாகும். ஏற்கனவே திமுகவில் உள்ள அவ்வளோ பிரச்சனை ஓடிட்டுருக்கு. ஒரு தலைவர் அப்படிங்கிறவங்க எல்லாத்தையும் யோசிக்கணும். ஏதோ எல்லாரும் வராங்க, கூட்டணியை பலப்படுத்தும், நிறைய கூட்டணியை சேர்க்க பல பிரச்சனைகள் இருக்கிறது. இதே மாதிரி கலைஞர் அவர்கள் வந்து புதிய நீதி கட்சி, ஏசி சண்முகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் தமிழ் தேசம்னு இப்போ கண்ணப்பன் வச்சுருக்காருல கட்சி, அவர் கண்ணப்பன் தனியாக ஒரு கட்சி வச்சுருந்தாருப்பா. இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர் கண்ணப்பன், அவர் ஜேஎம் ஆருண் கட்சி, அதுக்கப்புறம் புதிய தமிழர் கிருஷ்ணா, எல்லா ஜாதி சங்கங்களையும் வச்சு 20 கட்சி கூட்டணி வச்சார். அந்த தேர்தலில் வந்து திமுக படுதோல்வி அடைந்தது. நிறைய கட்சி உங்கள் கூட்டணியில் இருக்கிறது முக்கியம் இல்லை, அந்த கூட்டணி கட்சிக்கு வாக்கு வங்கி இருக்கணும். முதல்ல திமுக தொண்டர்கள் நிம்மதியாக பணியாற்றணும். இன்றைக்கி எக்ஸ்ட்ரா வந்து மக்கள் நீதி மையத்தை கொடுக்கணும். எல்லாத்துக்கும் நீங்கள் சீட்டு கொடுத்தீங்கன்னா திமுக நிற்கக்கூடிய தொகுதி கம்மியாகும். அங்கே அப்படி இல்லை. அதிமுக தெளிவாக செய்கிறது 170 தொகுதியில் நிற்கணும்னு. அதிமுக நின்று எதிரில் வந்து திமுக கூட்டணி கட்சி தேமுதிக நின்றுன்னு வச்சுக்கோங்களேன், அதிமுக ஊதி சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். இது பழனிசாமிக்கு தெரியும், அதனால தான் போகட்டுங்கிறார். அப்போ மறுபடியும் தேமுதிக ஒரு தவறான முடிவு எடுக்க போகிறதா தான் வரக்கூடிய தகவல்கள். தேமுதிகவுடைய எதிர்காலத்தை பற்றி நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விசில் அப்படிங்கிற ஒன்று வந்து கிடைச்ச உடனேயே ரொம்ப சந்தோஷமாலாம் இருந்தாங்க. ஆனால் என்னென்னா, நீங்கள் விஷுவல் பார்த்தீங்கன்னா தெரியும், விசிலும் ரோடர் சின்னமும் ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா ரோடர் வந்து சுயேட்சைகளுக்கு ஒதுக்கக்கூடிய சின்னம். திமுகவே வம்படியாக சுயேட்சை வேட்பாளர் நிறுத்தி ரோடர் வாங்க சொல்லுவாங்க. ஒன்று நடக்கும். இது வந்து விசிலை பார்த்து ஓட்டு போடுறவங்க இருப்பாங்க. சில பேர் இந்த வயசானவங்கலாம் அந்தளவுக்கு பார்த்தெல்லாம் ஓட்டு போட முடியாது, அவங்களாம் விஜய் வரணும்னு கூட நினைக்கலாம். அப்போ அது ஒரு விஜய்க்கு ஒரு இடர்பாடாக பண்ணுறதுக்கான வேலை. இன்னொன்று, ஜோசப் விஜய்ங்கிற பேரில் அவர் நிற்கிற தொகுதியில் ஆள் போடுவாங்க, ஆதவர்ஜுனா பேரில் ஆள் போடுவாங்க, ஆனந்த் பேரில் ஆள் போடு, இதெல்லாம் திமுக கரகண்டவங்க, இதெல்லாம் சமாளிக்கணும். அதையும் தாண்டி இன்னும் திமுக என்ன பண்ணும்?
இப்போ நிறைய வரும் பாருங்க, ஐயோ பசங்க தொல்லை தாங்க முடியல, எங்கே பார்த்தாலும் விசில் எடுத்து அடிக்கிறாங்க, அப்பார்ட்மெண்ட்லாம் தூங்க முடியல அப்படின்னு இவங்களே வீடியோ, இப்போவே இவ்வளோ அராஜகம் பண்ணுறாங்களே அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இந்த வேலையெல்லாம் பண்ணுவதற்கான வாய்ப்பெல்லாம் இனிமேல் சோஷியல் மீடியாவில் நிறையா பண்ணுவாங்க. திமுக 200 உடன்பிறப்புகள் இன்னும் வந்து 2 மாதத்துக்கு அநேகமாக 200 அதிகப்படுத்த போகிறாங்களான்னு தெரில. ஆனால் உற்சாகமாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஏன்னா திமுகவுடைய ஐடிவிங்க 1000 திமுக குறை சொன்னாலும் ஐடிவிங்க பக்காவாக வச்சுருப்பாங்க எல்லா இடத்துலையும். அதாவது திமுக இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுது, யூடியூபையே கண்ட்ரோல் பண்ணுது. யூடியூப்பில் வர விளம்பரம்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க திமுக தான். அது இன்னும் கொஞ்சம் நாளில் மாறிடும். ஏன்னா இப்போ வந்து அன்றைக்கி தானே நம்ம ஐயா மோடி வந்திருக்காரு, எல்லா விஷயம் மாறிடும். விரைவில் வந்து ஐயா KNAருக்கு ஒரு பிரச்சனை அநேகமாக நமக்கு தெரிஞ்சு கோர்ட்டில் வேறு இன்னைக்கு கேஸ் வருது. அதனால் KNAர் அவர்களுக்கு FIR பதிவு பண்ணிட்டால் அடுத்தடுத்து அட்டாக் ஆரம்பிச்சிடலாம். அதனால் வந்து அதிமுக கூடாரம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் டிவிகேலையும் உற்சாகம் கரைபுரண்டு தான் ஓடுது. அவங்க தொண்டர்கள் கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க. அதாவது என்னென்னா, விஜயே அமைதியாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். எப்பயுமே மகிழ்ச்சியாக இருக்கவங்க எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். இப்போ விசில் அப்படிங்கிறவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, தேர்தல் அப்படின்னு வந்தாவே ஒரு திருவிழா தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொருத்தரும் ஒரு காய் நவுத்துவாங்க. அடுத்து விஜய் என்ன பேச போகிறாரு தெரியல. ஆனாலும் விஜய் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த தேர்தல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு வாழ்வாசவா போராட்டம் தான். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.